டீச்சர், நீங்க இந்த ஸ்கூல் விட்டு போக கூடாது, இங்க தான் இருக்கணும்னு மாணவ மாணவிகள் அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து கண்ணீரோட கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த பள்ளியில இருக்கிற டீச்சருக்கு இடமாற்றம் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க இந்த ஸ்கூல் விட்டு போக கூடாதுன்னு மாணவ மாணவிகள் பெற்றோர்கள்னு எல்லாரும் சேர்ந்து ஆசிரியரை வகுப்பறையில மீட் பண்ணி தடுத்து நிறுத்தி தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தி இருக்காங்க. அவங்க இந்த ஸ்கூல்லயே இருக்கட்டுங்கன்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது இதுதாங்க உண்மையான அன்பு அப்படின்னு சொல்ல தோணுது. அந்த டீச்சரை அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு அவங்க மேலே கேர் பண்ணியிருந்தா இப்படி பாசமாக இருப்பாங்க. டீச்சர் வேற ஸ்கூலுக்கு போக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த குழந்தைங்க எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. டீச்சரை கட்டி பிடிச்சிட்டு எங்களை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் அம்மாவுக்கும் பயங்கரமாக அழுக வந்துருச்சு. அதை பார்த்த பெற்றோர்களும் அழறாங்க. ஏன்பா இவங்களை ஸ்கூல் மாத்துறீங்கன்னு நமக்கே கேட்க தோணுதுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் பெல் பகுதியில் செயல்பட்டு வர அரசு நிதி உதவி தொடக்கப்பள்ளியில 3ஆம் வகுப்பு ஆசிரியரா சந்தானலட்சுமி அப்படின்றவங்க 17 வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சிப்காட் பகுதியில செயல்பட்டு வரும் அரசு பள்ளிக்கு தான் பணிமாற்றம் கிடைச்சிருக்கு. ஆனா அதெல்லாம் முடியாதுங்க, இவங்க போக கூடாதுன்னு பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நமக்கு ஒரு ஃபேவரட்டான டீச்சர் இருப்பாங்கல்ல, அதை பத்தியும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? நான் சாயந்தரத்தில் பெருசுக்கு போயிருந்தேன். ஏற்றிடுவாங்க. குப்பைங்களை நீங்கள் வந்து டஸ்ட்பினில் தான் ஓகே போடணும். ஓகேவா? எல்லா கிளாஸுக்கும் 2 மில்லியன் வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் இனிமேல் உள்ளே வரக்குள்ள கிளாஸ் ரூம் சுத்தமாக இல்லை, பெருக்கலை, உள்ளே மண்ணு இன்னுமா கடந்ததுன்னா நாங்கள் கிளாஸ்க்குள்ளே வரமாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணுவோம். டீச்சர்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிவிடுங்க. சுத்தமானால் தான் நாங்கள் உள்ளே வருவோம். எங்களை செருப்பு போட்டு வரவேணான்னு சொல்லி